plus de 20 médecins ont dit que j'allais plus marcher. எத்தனையோ டாக்டர் நான் நடக்க முடியாதுன்னு சொன்னார்கள். Mais je suis là devant vous grâce à Dieu. ஆனா உங்களுக்கு முன்பதாக நான் நிக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை. Pourquoi? ஏன்? Parce que c'est Jésus-Christ qui domine sur ça. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த பிரச்சனையின் மேலே ஆளுகை செய்தவர். Certains vous ont peut-être dit que vous n'avez plus d'avenir. சில பேர் உங்களை பார்த்து சொல்லிருப்பீனம் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிருப்பீனம். Peut-être que vous êtes face à un mur et que vous ne voyez plus de chemin. சில வேளை ஒரு சுவருக்கு முன்பதாக எந்த ஒரு பாதை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். Mais notre Dieu est le Dieu qui crée des chemins là où il y en a pas. ஆனா எங்களுடைய தேவன் வழி இல்லாத இடத்துல புது வழியை துறக்கிறவர் எங்களுடைய தேவன். ஆமென். ஆமென். நாங்கள் இந்த 2 வாரமாக பார்த்து கொண்டு வர காரியம் எப்படி என்று சொன்னால் கொஞ்சம் Ce que nous sommes en train de regarder pendant ces 2 dernières semaines, ஆண்டவருடைய அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அடையாளம். c'est notre identité en Christ. அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுகிறோம். Et comme nous sommes ses enfants, அவருடைய ஒளிக்குள்ள நாங்கள் வாழுகிறோம். nous vivons dans sa lumière. அவருடைய ஒளியாக நாங்கள் வாழ்கிறோம். Et nous sommes sa lumière. ஆமென். Amen. இந்த கிழமை ஒரு விசேஷித்த ஒரு செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். Et aujourd'hui, j'ai ramené un message assez spécial. ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். Et j'ai la foi que Dieu va vous parler aujourd'hui. அநேகருடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்க போகிறார். Dieu va régler beaucoup de problèmes aujourd'hui. அநேகருடைய புயல் காற்றை ஆண்டவர் நீக்க போகிறார். Dieu va enlever beaucoup de tempêtes aujourd'hui. அதை நீங்கள் சாட்சியாக சொல்வீர்கள். Et ça, vous en témoignerez. நாங்கள் ஜெபிக்கும் போது அநேகருடைய புயல் காற்று போக போகிறது. Lorsque nous allons prier, beaucoup de tempêtes vont disparaître. பிரச்சனைகள் நீங்கி போக Les போகிறது. problèmes vont disparaître. ஆண்டவர் இந்த கிழமையில கொடுத்த அந்த செய்தி அதுதான். Et c'est ce que Dieu nous a parlé aujourd'hui pour cette semaine. நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். Nous allons lire ce verset. மார்க் 4 Marc 4 35 41 வரைக்கும். 35 41. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Ce même jour, sur le soir, Jésus leur dit, passons à l'autre bord. Après nous avoir envoyé la foule, ils l'emmenèrent dans la barque où il se trouvait. Il y avait aussi d'autres barques avec lui. Il s'éleva un grand tourbillon et les flots se jetaient dans la barque, au point qu'elle se remplissait déjà. Et lui, il dormait à la poupe sur le coussin. Ils le réveillèrent et lui dirent, Maître, ne t'inquiètes-tu pas de ce que nous périssons? Étant réveillé, il menaça le vent et dit à la mer, Silence, tais-toi. Et le vent cessa, et lui un grand calme. Puis il leur dit, Pourquoi avez-vous ainsi peur? Comment n'avez-vous point de foi? Ils furent saisis d'une grande frayeur et ils se dirent les uns aux autres, Quel est donc celui-ci à qui obéissent même le vent et la mer? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். Dans notre vie, nous avons plusieurs fois demandé, Maître, ne t'inquiètes-tu pas de ce que nous périssons? ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? Seigneur, je suis dans cette situation, ne t'inquiètes-tu pas? இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிற நீர் கவலைப்படலையா? Je suis dans cette épreuve, ne t'inquiètes-tu pas? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு கொண்டு வந்தார் அதுக்கு முதல்? Et qu'est-ce que Jésus-Christ faisait juste avant? தலகாணியை போட்டு தூங்கி கொண்டிருந்தவர். Il était en train de dormir sur le coussin. அழகான ஒரு வசனம். C'est un joli verset. மத்தேயு லூக்காலயும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. On voit aussi ça dans Matthieu et Luc. ஆனா மார்க்ல மாத்திரம் அவர் தலகாணியில தூங்கினார் என்று போட்டிருக்கு. Mais dans Marc, nous voyons que Jésus-Christ dormait sur un coussin. அப்ப மார்க் தான் கண்டிருக்கிறார் தலகாணி வைத்திருந்தது. Donc Marc a vu que Jésus-Christ dormait sur ce coussin. எல்லாரும் இயேசுவோட இருப்போம்.
Nous sommes tous, tout le monde est avec Jésus-Christ. ஆனா சிலருக்கு மாத்திரம் தான் தெரியும் எப்படி ஆண்டவர் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறாருன்னு Mais சொல்லி. seulement quelques-uns voient à quel point Jésus est confortable. அந்த அடையாளத்துக்குள்ள நாங்கள் போக வேண்டும். Et nous devons rentrer dedans. நாங்கள் அமைதியா இருக்க வேண்டும். Nous devons être calmes. இன்றைக்கு கூடிய செய்தி என்ன? Quel est le message aujourd'hui? புயல் காற்று வந்தாலும் Même si les tempêtes arrivent, இயேசுவை போல அமைதியா தூங்க வேண்டும். nous devons dormir comme Jésus-Christ. படகு tranquillement. எப்படியாவது நல்லா அசைந்து தான் இருந்திருக்கும். La barque a dû beaucoup bouger. காருக்குள்ள சின்ன ஒரு அசை வந்தாலும் உடனே நாங்கள் திருக்கிட்டு எழும்பிடுவோம். Lorsque nous sommes en voiture, dès qu'il y a un heurt, nous nous levons. ஆனா அந்த படகுல பயங்கர புயல் காற்று அடிக்க படகுக்குள்ளேயே தண்ணி வந்ததாம். Et là, il y avait tellement un grand tourbillon que même l'eau rentra dans la barque. ஆனா இயேசு கிறிஸ்து தலகாணியில தூங்கி கொண்டிருக்கிறார். Mais Jésus-Christ, lui, dormait sur le coussin. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வேண்டும். Et nous avons besoin de cette foi-là. எந்த புயல் காற்று வந்தாலும் Même si les tempêtes arrivent, நான் தூங்கி நித்திர கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசம். il faut qu'on ait la foi et qu'on puisse se dire je dormirai paisiblement. நாங்கள் தூங்கும்போது நல்ல சமாதானத்தோட தான் நாங்கள் தூங்குவோம். Quand nous dormons, nous devons dormir en paix. அதே சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தது. Et cette même paix était en Jésus-Christ. ஆமென். Amen. அவர் என்ன சொல்லுகிறார்? 39வது வசனத்துல எழும்பினவுடன் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit dans le verset 31? காற்றை அதட்டி Il menaça le vent கடலை பார்த்து et il dit à la mer, இறையாதே அமைதலா இரு என்றார். silence, tais-toi. இதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்குது. Et là, il y a un grand secret. இயேசு கிறிஸ்து எழும்பி பிதாவே இந்த காற்றை நீர் அகற்றும் என்று சொல்லவில்லை. Il n'a pas dit Seigneur, enlève ce tourbillon. இயேசுவே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு தாரும் என்று சொல்லவில்லை. Il n'a pas dit Seigneur, donne-moi une solution à ce problème. அந்த பிரச்சனையை பார்த்து பேசினவர். Il a parlé en regardant le problème. அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசாம இரு என்று சொல்லுகிறார். Il regarde le problème et il lui dit tais-toi. இறையாதே என்று சொல்லுகிறார். Silence. எந்த பிரச்சனை உங்களுக்கு எதிரா பேசி கொண்டிருக்குதோ Les problèmes qui sont en face de vous, en train de vous parler, அந்த பிரச்சனை பேசி கொண்டிருக்க அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். quand le problème est en train de parler, vous devez parler au problème. அந்த பிரச்சனைக்கு முன்பதாக முழங்கால் இருந்து கொண்டு ஜெபிக்கிறதுக்கு தேவையில்லை. Ce n'est pas la peine devant le problème de se mettre à genoux. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. Il y a un temps pour prier. போராட்டத்துக்கு என்ன ஒரு நேரம் Et இருக்குது. il y a un temps pour faire la guerre. அந்த போராட்டத்துக்குள்ள எதிராளி உங்களுக்கு முன்னால வந்து நிப்பான். Et pendant cette guerre, l'ennemi est en face de vous. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு எதிராய் நீங்கள் பேச Et வேண்டும். qu'est-ce que vous devez faire? Vous devez parler contre lui. எதிராய் பேசி இறையாதே என்று சொல்ல வேண்டும். Et lui dire silence. உன்னுடைய பிரச்சனை எனக்கு வேண்டாம். Je ne veux pas de ce problème. அதுதான் நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் நாங்கள் எழும்புவோம். Et c'est comme ça que nous allons dominer. அதுதான் எங்களுடைய அடையாளம். C'est notre signe, notre identité. இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளம். L'identité du Christ. அந்த அடையாளத்துக்குள்ள நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். Et nous sommes en train de grandir dans cette identité. அதத்தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல வாழும்போது ஆளுகை செய்தவர். Et c'est comme ça que Jésus-Christ a dominé dans ce monde. புயல் காற்றுக்கு எதிராய் ஆளுகை செய்தவர். Il a dominé même sur la tempête. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு தெரியாது எங்க போறாருன்னு சொல்லி. Lui ne savait pas où est-ce qu'ils étaient en train d'y aller. படகுல இருக்கிற ஆட்களுக்கு எங்க போகினமென்று தெரியாது. Ils ne savent pas où ils sont en train d'y aller. அக்கரைக்கு போக வேண்டும். Ils devaient aller de l'autre bord, இன்னும் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். à un autre endroit. அந்த பயணத்துல ஒரு போராட்டம் வருகிறது. Et là arrive une épreuve. அவள் நினைச்சிட்டினம் நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் இனி போக மாட்டேன். Et ils ont dû se dire nous n'allons pas aller à l'endroit où nous devons aller. நீங்களும் நினைச்சு கொண்டிருப்பீங்கள் நான் எனக்கு கொடுத்த தரிசனங்கள் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய கண்களுக்கு காண முடியலையே. Et vous pouvez vous dire que vous n'allez pas voir votre avenir devant vous. ஆண்டவரே நீர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எதுவுமே நிறைவேறாமல் நான் மரித்து போக போறேனே. Je vais mourir avant même d'avoir vu toutes les promesses que tu m'as données. இந்த பிரச்சனையாக இந்த புயல் என்ன கொண்டு போக போகுதே என்று சொல்லி நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம். Vous pouvez vous dire cette tempête va m'emmener. ஆனா அந்த புயல் காற்று எதற்காக வந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்க போகிறோம். Mais là nous allons voir pourquoi est-ce que cette tempête est venue. தொடர்ந்து வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம். Nous allons lire Marc 5 1 இருந்து 20 வரைக்கும் நாங்க வாசிக்க போகிறோம். de 1 à 20. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள்.
அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்தும் போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்திவிடாத படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தான் அக்கறைக்கு போகும் என்று சொல்லி முடிவெடுத்தவர். C'est Jésus-Christ qui avait décidé d'aller à l'autre bord de la mer. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், Un homme de Dieu a dit, இந்த புயல் காற்று வந்து cette tempête இந்த பிசாசுகளினால தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி, a été créée à cause de ces esprits mauvais. ஏன்னு சொன்னா அந்த பிசாசுகளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு வந்தார் என்று சொன்னால். Pourquoi? Parce que ces mauvais esprits, ils savent que si Jésus-Christ il allait à l'autre bord de la mer, அந்த மனுஷருக்குள்ள விடுதலை வந்துரும் என்று சொல்லி, il y aura une délivrance chez ces hommes, chez ces personnes. அப்ப எப்படியாவது ஒரு தடையை போட வேண்டும். Alors, il voulait mettre un obstacle. அப்ப அந்த புயல் காற்றை உள்ளுக்குள்ள கொண்டு வரார். Alors, il ramène cette tempête-là. உங்களுடைய வாழ்க்கையில Dans votre vie, வருகிற போராட்டத்துக்கு காரணம் யார் என்று சொன்னால், qui est à cause de qui est-ce que vous avez ces obstacles? பிசாசு தான் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை வைக்கிறான். C'est le diable qui vous met ces épreuves. ஏன் தெரியுமா? Pourquoi? உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வர வேண்டும். Pour que vous ayez une délivrance. அதற்காக இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு வருகிறார். Et pour ça Jésus-Christ il va à l'autre bord de la mer. உங்களுக்காக வரும்போது, et quand il vient pour vous, உங்களை அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசுகள் உங்களுக்கு இன்னும் போராட்டங்களை கூட்டி கொண்டே போவாங்க. Les mauvais esprits qui essayent de vous tourmenter, ils ramènent encore plus d'épreuves. அந்த மனுஷனுக்குள்ள अनेक அசுத்தாவிகள் இருந்தது. Il y avait beaucoup d'esprits dans cette personne, mauvais esprits. அந்த மனுஷனுக்குள்ள பெரிய போராட்டங்கள் இருந்தது. Et il avait du coup beaucoup d'épreuves. தன்னை கிழித்துக் கொள்வான். Il se faisait du mal à lui-même. अनेक வலிகள் அவருக்குள்ள இருக்கும். Il avait beaucoup de blessures. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே கண்டிருக்கிறார்.
இருக்கிறார். Mais Jésus-Christ, il l'avait déjà vu. கண்டபடினால தான் அக்கறைக்கு போகிறார். Et c'est parce qu'il l'avait vu qu'il est parti à l'autre bord de la mer. உங்களையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். Jésus-Christ a vu vous aussi. உங்களுடைய பிரச்சனைகளையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். Il a vu aussi vos problèmes. உங்களுடைய பிரச்சனையை கண்டு அக்கறைக்கு ஆண்டவர் வருகிறார். Et comme il a vu vos problèmes, il veut venir à l'autre bord de la ஆனா mer. வர்றதுக்கு முதல்ல அந்த புயல் காற்றை அடக்கி போட்டு தான் ஆண்டவர் உங்களிடத்துல வர Mais போகிறார். avant de venir, il veut faire disparaître cette tempête. அந்த புயல் காற்றை அடக்கினதுக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் எல்லாம் விடுதலையாக்க Et போகிறார். une fois qu'il a fait disparaître cette tempête, il va briser les liens et les chaînes qui sont autour de vous. அந்த மனுஷனுக்கு பெரிய ஒரு திட்டம் இருந்தது. Cet homme qui avait les mauvais esprits, il avait un grand avenir. அவர் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷகராய் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவுடைய திட்டம். Jésus-Christ voulait que ce soit une personne qui évangélise. பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆகணும் என்று சொல்லி இயேசுவுடைய திட்டம். Jésus-Christ voulait que ce soit une personne qui prophétise. அக்கறையில இருக்கும் போதே இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறார். Jésus-Christ, même quand il était de l'autre côté de la mer, il avait déjà pensé à lui. அதான் கடைசில சொல்லுகிறார், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு போய் சொன்னார். Et c'est pour ça qu'ils disent que dès que le miracle s'est produit, il est parti dire à toutes les personnes ce que Jésus avait fait pour lui. அப்ப அவரிடத்துல இருந்த சுற்றி இருந்த எல்லாருக்கும் போய் அவருடைய இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை போய் சொல்லுகிறார். Et pour toutes les personnes qui étaient autour de lui, Jésus-Christ est parti dire le bienfait qu'il a fait dans sa vie. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Jésus-Christ a un plan pour vous. ஏதோ பெரிய ஒரு திட்டம் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். Il a un grand plan pour vous. அதுக்கு முன்பதாக புயல் காற்று நிக்குதா? Et est-ce que cette tempête, elle a disparu avant ça? பெரிய பிரச்சனைகள் நிக்குதா? Est-ce que ces problèmes ont disparu? இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டுட்டார். Jésus-Christ, il a vu ces problèmes. எனக்கு தெரியாது உங்களுடைய பிரச்சனைகள். Moi, je ne connais pas vos problèmes. சில வேளையில உங்களுக்கு கூட தெரியாம இருக்கும் அந்த Même vous, பிரச்சனைகள். vous ne pouvez pas connaître peut-être vos problèmes. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த புயல் காற்றை ஏற்கனவே அடக்கி வைத்திருந்தவர். Mais Jésus-Christ, il sait ce qu'il va faire par rapport à ces tempêtes-là. எப்படி அவர் அந்த படகுல ஒரு தலாகினியை வைத்து தூங்கி கொண்டிருந்தவர். Et comment il a fait? Il était dans la barque tranquillement, en train de dormir sur le coussin. எழுந்த உடனே ஏய் நீ பேசாதே என்று சொன்னவர். Et il se lève et il a dit silence, tais-toi. அந்த பிரச்சனையை பார்த்து நிப்பாட்டு என்று சொன்னவர். Il a regardé le problème en face et il lui a dit arrête. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நிப்பாட்டு என்று சொல்ல போகிறார். Et Jésus-Christ aujourd'hui va faire la même chose. Il va venir devant votre problème et dire au problème arrête-toi. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு புயல் எங்களுக்கு முன்பதாக வந்து நின்றது. Dans notre vie aussi, on avait eu une grosse tempête devant nous. அந்த புயல் காற்று வரும்போது எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது என்று சொல்லி. Et quand cette tempête était arrivée, on savait pas qu'est-ce qui allait se passer. எங்களுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். Nous pensions que ça y est, c'était la fin. அந்த சாட்சி உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். Et on aimerait vous dire ce témoignage. சில்வியா உங்களுக்காக அந்த சாட்சியை சொல்லுவாங்க. எங்களுடைய வைஃப் பெரிய ஒரு சாட்சி, அந்த சாட்சிக்குள்ள நாங்கள் கடந்து போவோம். J'ai la foi que le Saint-Esprit va guider ce moment. நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தை வழி நடத்துவார் என்று சொல்லி. Et que ce témoignage que je vais dire, நான் இப்ப சொல்ல போகிற சாட்சி j'ai la foi que ça va être utile également dans votre vie. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்னு நான் Pour விசுவாசிக்கிறேன். vous tous qui allez l'entendre. நீங்கள் கேட்கிற அனைவருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். Je vais juste vous dire un peu le contexte, me présenter. நான் யார் என்று நான் உங்களுக்கு முதலாக சொல்ல விரும்புகிறேன். J'ai pris mon baptême en 2006 à l'âge de mes 13 ans. 2006 ஆண்டு நான் என்னுடைய 13வது வயதில நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். J'ai servi ensuite le Seigneur dans la louange et dans les autres services. நான் அதற்கு பின்பதாக ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். துதி ஆராதனைக்குள்ள நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். Pendant près de 13 ans dans une église. ஒரு சபையிலே 13 வருஷமாக நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். Et ensuite je me suis mariée et nous avons eu notre premier enfant Eitan en 2019. அதுக்கு பின்பதாக நான் கல்யாணம் கட்டினேன். 2018ல கல்யாணம் கட்டி அதுக்கு பின்பதாக ஒரு முதலாவது குழந்தை பிறந்தார். Et c'est vrai que j'ai connu le Seigneur assez jeune avec ma famille. நான் என்னுடைய குடும்பத்தின் மூலமாக நான் தேவனை நான் அறிந்து கொள்வதற்கு கிருபை கிடைத்தது. Et j'étais assez jeune. அந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய குழந்தையாக இருந்தேன். Et c'est vrai que je m'étais toujours dit ஆனா நான் अनेक நேரங்களில் நான் நினைச்சு கொள்வேன்
Seigneur, je n'ai pas un si grand témoignage personnel à partager pour te glorifier. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே எனக்குள்ளே எந்த ஒரு பெரிய சாட்சியும் இல்லை, நான் மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதற்குன்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். Pour que ton nom soit encore plus glorifié. உம்முடைய நாமம் மகிமைப்படணும்ன்றதுக்காண்டி நான் கேட்டிருக்கிறேன். Et entre-temps, le Covid est arrivé. அந்த நேரத்தில் தான் கொரோனா வைரஸ் வந்தது. Et nous n'allions plus à l'église. 2019 ஆண்டு நாங்கள் சபைக்கு போவதில்லை. On priait à la maison. சபையெல்லாம் மூடப்பட்ட நேரத்தில் நாங்கள் வீட்டில இருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தோம். Mais mon cœur, il était lourd. ஆனா என்னுடைய இருதயம் பாரமா இருந்தது. Et je n'étais pas satisfaite. எனக்குள்ள ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது. Et je veux vous rappeler que chaque jour Dieu fait des miracles. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். Mais là, j'aimerais vous parler de mon plus grand miracle que Dieu a fait jusqu'à l'heure d'aujourd'hui. ஆனா எனக்குள்ள செய்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். En septembre 2020, nous apprenons que nous attendons notre deuxième bébé. 2020 ஆண்டு எஸ்ரா இரண்டாவது குழந்தை பிறப்போறாருன்னு சொல்லி நாங்கள் அறிந்தோம். Les 3 premiers mois se passent très bien. முதலாவது 3 மாதம் நல்லாதான் போய் கொண்டிருந்தது. Je jonglais entre le travail, la maison, le bébé. வேலை ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், நாங்கள் அழகாக வாழ்ந்து வந்தோம். Ethan qui était encore un bébé, donc je m'occupais aussi de lui. எய்தான் அந்த காலத்துல ஒரு சிறு குழந்தையா இருந்தபடினால அவரை நாங்கள் பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்தார். Et à la fin du 3e mois, மூன்றாவது மாச கடைசியில je commençais à ressentir des douleurs. எனக்குள்ள ஒரு சில வலிகள் வர ஆரம்பித்தது. En bas de mon dos, ma jambe droite, ma cuisse droite. என்னுடைய கீழ் முதுகுல என்னுடைய கால்ல எல்லாம் ஒரு வலி ஒன்று வர ஆரம்பித்தது. Et je me disais que ce sont des douleurs normales et que ça va passer. நான் நினைத்துக் கொண்டேன், ஓகே ஒரு சில வலி அது வந்துட்டு போயிடும் என்று சொல்லித்தான் நான் நினைத்தேன். Mais je savais pas que ça allait être la pire douleur de ma vie que j'ai ressentie jusqu'à aujourd'hui. ஆனா அப்ப எனக்கு தெரியாது அதுதான் பயங்கரமான ஒரு வலியாய் மாற போகுது என்று சொல்லி எனக்கு தெரியாது. Au début, j'arrivais à marcher. நான் தொடக்கத்துல நான் நடக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன், நான் நல்லா நடப்பேன். Et dès que je mettais mes pieds sur le sol, நான் என்னுடைய காலை நான் தரையில வைக்கும் போது j'avais une très forte douleur. நாட்கள் போக போக இன்னுமாய் அந்த வலி கூடிக்கொண்டே போயிடுச்சு. Et quand cette douleur arrivait, அந்த வலி எனக்குள்ள வரும்போது j'étais obligée de m'allonger et de ne plus bouger. நான் எந்த காலத்திலும் நான் உடனே போய் படுத்துருவேன். Parce que je ne pouvais plus bouger. என்னன்னு சொன்னா என்னால நான் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துரும். Et les jours passent. நாட்கள் இன்னும் ஓடிக்கொண்டே போகுது. Et la douleur s'empire et mon état se dégrade. இன்னுமாய் அந்த வலி கூடிக்கொண்டே போகுது. Du coup, je vais chez le médecin. அப்ப நான் டாக்டர்ஸ் மேல போய் பார்க்கறேன். Et au moment où je vais chez le médecin, je n'arrive même plus à marcher correctement. டாக்டர் மேல பாக்கும்போது நான் ஒழுங்கா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. Et là, il me dit que j'ai une sciatique paralysante. அப்பதான் டாக்டர் மேல சொல்லினா எனக்கு ஒரு சியாட்டிக் இருக்குதுன்னு சொல்லி. Et cette sciatique normalement se soigne. நார்மலா அந்த சியாட்டிக் மருந்தின் மூலமாக கொடுத்து அது சுகமளிக்க முடியும். Avec des antidouleurs. அநேக மருந்துகள் போட்டு அது சுகமாக்க முடியும். Ou dans des cas extrêmes, une opération. அதுக்கு மேலாக போச்சுன்னு சொன்னா ஒரு ஆபரேஷன் செஞ்சு அதை சரிப்படுத்த முடியும். Parce qu'il faut savoir que le nerf sciatique, c'est le nerf le plus gros et le plus long du corps humain. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மூல நரம்பு, அந்த மெயின் நரம்பு அதுதான் நீளமானது. எங்களுடைய சரீரத்திலேயே நீளமான நரம்பு அந்த சியாட்டிக் நரம்பு தான். Mais j'avais mon bébé dans le ventre. ஆனா எனக்குள்ள எஸ்ரா குழந்தை வயிற்றில் இருந்தது. Et du coup, je ne pouvais prendre aucun médicament. அப்ப எந்த ஒரு மருந்தும் நாங்கள் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தார்கள். Du coup, le médecin face à moi ne savait plus quoi me dire. அப்ப எனக்கு முன்பதாக அந்த டாக்டர் என்ன சொல்றேன்னு தெரியாம இருந்துட்டார்கள். Il m'a dit il faudra attendre que l'accouchement passe et on pourra voir à ce moment-là qu'est-ce qu'on peut faire. அப்ப அவர்கள் சொன்னார்கள் குழந்தை பெறும் வரைக்கும் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, எந்த மருந்தும் கொடுக்க முடியாது, இல்லாட்டிக்கு குழந்தைக்கு தாக்கமாயிரும் என்று சொன்னதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணும் போட்டு சொல்லிட்டோம். Du coup, j'ai dû supporter cette douleur 24 heures sur 24. அப்ப 24 மணி நேரம் அந்த வலி எனக்குள்ளே இருந்தது. Et je n'avais rien pour me soulager. அதை நான் தாங்கி கொண்டிருந்தேன். நான் அதை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு மருந்தும் எனக்கு இல்லை. Elle était j'essaye de mettre les mots sur ma douleur même si c'est difficile.
நான் வார்த்தை வைக்க விரும்புறேன், ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த வேதனையில. Cette douleur était semblable à un couteau qu'on me déchirait la jambe. ஒரு கத்தி எடுத்து எங்களுடைய காலை கிழிக்கிறது போல இருக்கும். Et le bas du dos. என்னுடைய முதுகுல கிழிக்கிறது போல இருக்கும். Et à ce moment-là, je ne pouvais plus faire les choses du quotidien que tout le monde fait. அந்த நேரத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்யலாம முடிந்து போயிட்டது. Et à ce moment-là, je m'étais aussi sentie abandonnée par le corps médical. அந்த நேரத்துல கூட டாக்டர்மார் என்னை கைவிட்டார்கள். Et j'étais arrivée à un stade où je pouvais plus du tout me lever et je restais allongée, alitée pendant plusieurs mois. நாட்கள் போக 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 நான் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் படுக்கையிலே நான் கிடந்தேன் நான். Ça peut paraître anodin, mais je pouvais même plus aller me lever pour aller me brosser les dents. அது ஒரு சாதாரணமான காரியமா இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா நான் எழும்பி போய் பல்லு வளர்க்கறதுக்கு கூட என்னால முடியாம இருந்தது. Et lorsque je voulais aller aux toilettes, நான் டாய்லெட்டுக்கு போறதுக்கு நினைக்கும் போதும் c'était mon mari qui était obligé de m'accompagner pour que j'aille le plus rapidement possible. என்னுடைய கணவன் தான் கையை பிடித்து கொண்டு அந்த இடத்துல போய் டாய்லெட் டக்கண்டு போய் படுக்க வைக்கிறது. Parce qu'à chaque fois que je mettais un pied par terre, என்ன சொன்னா எந்த நேரம் எல்லாம் என்னுடைய காலை தரையில வைப்பேனோ j'hurlais de douleur. நான் பயங்கரமா கத்துவேன். J'ai accouché sans péridurale pour mon premier bébé. நான் முதலாவது குழந்தை சுகத்தோட தான் பிறந்த குழந்தை. La douleur, elle était énorme. அது பெரிய ஒரு வலி தான், உண்மைதான். Je pensais que c'était la plus grosse douleur au monde. நான் நினைச்சேன் இந்த உலகத்திலேயே குழந்தை பெறுகிறது தான் பெரிய ஒரு வலி என்று சொல்லி நினைச்சேன். Mais la douleur de l'accouchement n'était rien comparable à celle que j'étais en train de vivre 24 heures sur 24. ஆனா 24 மணி நேரம் இந்த வலி தான் பெரிதுன்னு சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். À force de supporter cette douleur, mon cœur était très fatigué. நான் இந்த வலிகளை இன்னும் நான் தாங்கி நடக்க என்னுடைய இருதயமே பலவீனமாய் போய் கொண்டிருந்தது. Excusez-moi. Et les médecins m'ont dit qu'il fallait retirer le bébé. அப்ப டாக்டர்மார் சொல்லிட்டினம் குழந்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி. Que le mieux pour ma santé était de retirer le bébé. அவள் சொன்னவ நீ உன்னுடைய சரீரத்துக்கு உன்னுடைய குழந்தையை அழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டார்கள். Mais pour nous, il était hors de question de retirer le bébé que Dieu nous avait donné. ஆனா நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய குழந்தையை நாங்கள் அழிக்க மாட்டோம், ஏன்னு சொன்னா தேவன் தான் எங்களுக்கு கொடுத்த குழந்தை என்று சொல்லி. Et à ce moment-là, je n'avais pas failli dans la foi. அந்த நேரத்துல கூட என்னுடைய விசுவாசத்துல நான் தளறி போகவில்லை. Je savais que Dieu ne me laisserait pas tomber. எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு சொல்லி. Et je me suis dit, j'accepte cette épreuve. அப்ப நான் அந்த நேரத்துல நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இந்த போராட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். Car je sais que Dieu va me bénir à travers cette épreuve. என்று சொன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் இதன் மூலமா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. Et que je vais me rapprocher encore plus de lui. அவரை நான் கிட்டி சேர போறேன் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு விசுவாசம். Et ensuite j'étais hospitalisée complètement à l'hôpital. அதுக்கு பிறகு ஒரு 2-3 மாதமாக நான் ஹாஸ்பிடல்லே இருந்தேன். Et ce qui était très dur pour moi, எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னவென்று சொன்னால், c'est que je ne pouvais plus m'occuper de Eitan qui était encore un bébé. எய்தான் இன்னும் குழந்தையா இருந்தவர், அவரை நான் ஆதரிக்க முடியாம போயிட்டது. Donc j'avais cette douleur physique, mais j'avais aussi cette grosse douleur au cœur, car en tant que maman, je pouvais pas m'occuper de mon fils. என்னுடைய சரீரத்துல பெரிய ஒரு வலி இருந்தாலும் என்னுடைய குழந்தையை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி என்னுடைய இருதயத்துல பெரிய ஒரு வலி இருந்தது. Il y a des mamans, des papas ici. நீங்கள் தாய்மார் அப்பாமார் இங்கிற இடத்துல இருப்பீங்க. Je sais que vous pouvez imaginer la douleur que c'est lorsqu'on est séparé pendant plusieurs mois de notre bébé. அநேக மாதங்கள் குழந்தையை விட்டு பிரிந்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். Vous pouvez savoir que c'est douloureux. அது ஒரு பெரிய ஒரு வேதனையா காணப்படும். Sans pouvoir le toucher ni pouvoir s'en occuper. அவர் அந்த குழந்தையை நாங்கள் பார்க்காமல், தொடாமல், பேசாமல். Et là je tiens vraiment à remercier le Seigneur. ஆனா நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Parce que à ce moment-là mon mari s'occupait de tout le reste. என்னுடைய கணவன் எல்லாவற்றையும் காத்து கொண்டவர். Ma mère a gardé Eitan à ce moment-là. என்னுடைய தாயார் எய்தானை பாதுகாத்து கொண்டது. Et ma belle-mère et mon mari s'occupaient de moi. என்னுடைய மாமியார் என்னுடைய சுகத்தை பாதுகாத்து கொண்டது. Et quand j'étais hospitalisée, நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது il y avait une vingtaine de médecins, de docteurs qui faisaient des allers et retours. ஒரு 20 டாக்டர்மார் வந்து போய் பார்த்து கொண்டே இருப்பினம். Et ils diagnostiquaient mon cas. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து பாப்பினம்.
parce qu'il voyait à quel point je souffrais et que j'étais encore enceinte avec le bébé dans le ventre. அப்ப அவள் பாப்பினம் குழந்தை வயித்துல இருக்கும் போதும் எவ்வளவு வலியோட இருக்கிறான்னு சொல்லி அவ பாப்பினம். Et il se disait que mes nerfs, ils ont diagnostiqué que mes nerfs étaient devenus beaucoup trop fragiles. அப்ப அவள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த நரம்பு நல்லா பழுதா போயிட்டுன்னு சொல்லி பார்த்தார்கள். Et que en plus de ça, j'avais une grosse hernie discale. அதோட அந்த டிஸ்க் மூளை எலும்புடைய டிஸ்க் வந்து நல்ல டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி அந்த அப்படியே அமர்ந்து போச்சுன்னு சொல்லி பார்த்தார்கள். Et ils m'ont clairement dit que tu ne pourras plus remarcher. அவைகள் நிச்சயமாக சொன்னவர் நீ ஒரு நாளும் முன்னாலே நீ நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டீனா. J'ai attendu le 7e mois. நான் 7வது மாசம் வரும்போது et j'ai prié Seigneur pour que Dieu garde ce bébé encore jusqu'au 8e mois. நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த குழந்தையை இன்னும் ஒரு மாசம் இன்னுமாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். Comme ça, je disais au Seigneur, il va naître comme les autres bébés à terme. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு அந்த 8 மாசத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைகளாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன். Au 8e mois, j'ai accouché. 8வது மாசம் நான் இஸ்ரா பிறந்தார். Et mon état, je pensais qu'il pouvait pas se dégrader davantage, mais il s'est encore plus dégradé. நான் நினைச்சேன் குழந்தை பிறந்த உடனே நல்ல ஒரு சூழ்நிலைக்குள்ள வருவேன் என்று நான் நினைச்சேன், ஆனா அதை விட மோசமாய் போனது. Donc au bout de 10 jours, on rentre à la maison avec le bébé. 10 நாளுக்கு பிறகு நான் குழந்தையோட வீட்டை போகிறோம். Et nous partons en ambulance parce que je ne peux pas m'asseoir sur une voiture. நான் ஆம்புலன்ஸ் மூலமா தான் என்னை கொண்டு வந்து வீட்டை வந்து நிறுத்துவாங்களேன்னு சொன்னா நான் கார்ல உட்கார்ந்து போக முடியாது. Et pour que vous voyez un peu la douleur que je subissais, நீங்கள் அந்த வேதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக j'avais pris à peu près 2 heures pour descendre du brancard et aller jusqu'à mon lit tellement la douleur elle était forte et que les ambulanciers ne savaient pas quoi faire. கிட்டத்தட்ட 2 மணித்தியாரமா அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எங்களுடைய ரூமுக்கு போறதுக்கு அவ்வளவு டைம் எடுத்தது, இறங்கி போறதுக்கு என்ன சொன்னா அந்த அளவுக்கு வலி. Et les médecins sont venus à la maison parce que j'étais hospitalisée à la maison. டாக்டர் மேர் வீட்ல வருவார்கள் அந்த என்ன பரிசோதிக்கிறதுக்கு. Et à ce moment-là, ils ont dit que il y a peut-être qu'on pourra opérer. அப்ப சொன்னார்கள் நாங்கள் நீ ஆபரேஷன் செய்யலாம்னு சொல்லி சொன்னார்கள். Mais le risque était que je ne pourrais plus peut-être plus marcher. ஆனா அந்த ஆபரேஷன் செஞ்சா சில நேரங்கள்ல நீங்க உங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. Et à ce moment-là, je lisais beaucoup le psaume 91. அப்ப நான் अनेक நேரங்கள்ல சங்கீதம் 91 நான் வாசிப்பேன். Et on a tous l'habitude de lire ce psaume 91 pour que Dieu nous protège. நாங்கள் अनेक நேரம் அந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கிறது எங்களுடைய தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி நாங்கள் நினைச்சு நான் அந்த சங்கீதத்தை வாசிப்போம். Mais vraiment ce psaume a pris tout son sens dans ma vie. ஆனா நான் அந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக காணப்பட்டது. Et je me suis accrochée seulement à Dieu. நான் ஆண்டவர் மேலே நான் விசுவாசம் வைத்துக் கொண்டேன். Et nous prions sans cesse en famille. நாங்கள் குடும்பமாக வீட்ல நாங்கள் ஜெபிப்போம். Je refusais les paroles des médecins. டாக்டர் சொல்லுகிற வார்த்தையை நான் எதிர்த்து நிப்பேன், நான் இல்லை என்று நான் சொல்லுவேன். Je refusais toutes ces mauvaises paroles qui disaient que je n'allais plus marcher. ஒவ்வொரு கெட்ட சிந்தனைகள் கெட்ட வார்த்தைகளையும் நான் சொல்லுகிறது இல்ல நான் நடப்பேன் என்று சொல்லி தான் நான் எதிரால பேசுறது. Et le Saint-Esprit me montrait souvent un verset. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை अनेक நேரம் எனக்கு கொடுப்பார். C'est dans Ésaïe 43 versets 1 et 2. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 2. Est-ce qu'on peut le lire en tamoul s'il vous plaît? தமிழ்ல ஒருக்கா வாசிச்சு. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Maintenant voici ce que dit l'Éternel, celui qui t'a créé, Jacob, celui qui t'a façonné, Israël. N'aie pas peur car je t'ai racheté, je t'ai appelé par ton nom, tu m'appartiens. Si tu traverses de l'eau, je serai moi-même avec toi. Si tu traverses les fleuves, ils ne te submergeront pas. Si tu marches dans le feu, tu ne te brûleras pas et la flamme ne te fera pas de mal. Amen. À ce moment-là, je me sentais sous l'eau. நான் அந்த நேரத்துல
நான் ஒரு கடலுக்குள்ளே நான் மூழ்கி கொண்டு போறேன் போல இருந்தது. Je sais que les flammes étaient autour de moi en train d'essayer de me brûler. எனக்கு தெரியும் என்னை சுற்றி ஒரு அக்கினி என்னை எரித்து போடணும்னு சொல்லி நான் நினைத்தேன். Cette douleur m'empêchait même de parler. அந்த வலி என்னை பேச விடாமல் விட்டது. Et du coup, je priais seulement dans mon cœur. நான் என்னுடைய இருதயத்திலே நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். Et le Seigneur, j'avais la foi எனக்குள்ள விசுவாசம் இருந்தது. que Dieu ne m'abandonnera pas. என்ன தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி. Le rendez-vous a été fixé avec le neurochirurgien. அந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு என்று சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிட்டுது. Parce que les médecins, les docteurs qui venaient à la maison, ஒவ்வொரு டாக்டர் வீட்ல வர்ற டாக்டர் மேல என்ன சொன்னவேன்னு சொன்னால், on est obligé de faire cette opération parce que sinon ça va durer et que mon état ne va plus tenir. கட்டாயமாக இந்த ஆபரேஷன் செய்யணும், இல்லாட்டிக்கு உங்களுடைய சரீரம் இன்னும் கேவலமா போய் கொண்டு இருக்கும்னு சொன்னவே. Et que ma tension était trop basse et mon cœur, les battements étaient en train de ralentir. என்னன்னு சொன்னா உங்களுடைய டென்ஷன் அந்த டென்ஷன் இது இன்னும் குறைந்து கொண்டே போனது, இருதய துடிப்பு இன்னும் குறைஞ்சு கொண்டே போகுதுன்னு சொல்லி டாக்டர் மேர் பார்த்தவ. La veille, nous avons prié. ஆபரேஷன் டேட்டுக்கு முதல் நாங்கள் ஜெபித்தோம். Nous avons prié en famille. நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். Mes parents, mes beaux-parents, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மாமா அத்தைமார், nos frères et sœurs. என்னுடைய சகோதரர்மார். Et moi, j'ai prié avec le peu de force que j'avais. நான் என்னுடைய கொஞ்ச பலத்தோட என்னுடைய இருதயத்துல நான் ஜெபித்தேன். Et je parlais dans mon cœur. என்னுடைய இருதயத்திலே நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். Je me disais, Seigneur, tu me laisseras pas faire cette opération. நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஆபரேஷன் செய்யறதுக்கு நீர் அனுமதிக்க மாட்டீர் என்று சொன்னேன். Parce que je veux être ton témoignage. ஏன்னு சொன்னா நான் ஒரு சாட்சியா இருக்க விரும்புகிறேன். Donc arrive le lendemain matin. அடுத்த நாள் j'avais des béquilles à côté qui me servaient à rien du tout. நான் அந்த தடியை பிடிச்சு தான் நான் நடக்கிறது. Mais comme j'arrivais pas à marcher, j'arrivais pas à utiliser non plus les béquilles. அப்ப நான் நடக்க முடியாத பட்சத்துல அதை நான் யூஸ் பண்றதே இல்ல. Et du coup, le matin d'habitude, quand je me lève, நான் காலையில எழும்பணும்னு நான் நினைக்கும் போது, quand je me réveille, je ne peux pas me lever toute seule. நான் விழித்திருக்கும் போது நான் என்னாலே சுயமாக என்னால் எழும்ப முடியாது. Donc j'appelle toujours mon mari. அப்ப என்னுடைய கணவனை நான் கூப்பிடுவேன். Et lui, il arrive avec ma brosse à dents et un gobelet. அவர்தான் என்னுடைய பல்லு விளக்குறதும் ஒரு பொட்டியோடையும் தண்ணியோடையும் வருவார். Pour que je puisse me brosser les dents sur le lit. கட்டில்ல இருந்து நான் பல்லு விளக்குறதுக்கு இருப்பார். Mais ce jour-là, j'ai essayé, je me suis dit, bon, je vais essayer de me lever avec les béquilles. ஆனா என்னுடைய சிந்தனைக்குள்ள அன்று நாள் நான் எப்படியாவது ஒழும்போன்மன்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துச்சு. Donc je prends les béquilles et j'essaye de marcher. அப்ப பக்கத்துல இருக்கிற அந்த தடியை எடுத்து நான் எழும்பி நடக்க பார்க்கிறேன். D'habitude quand je pose un pied par terre, tout le monde est au courant, même les voisins, je pense. நான் அநேக நேரம் என்னுடைய காலை நான் தரையில வைக்கும்போது கத்துவன், கதறுவன், எல்லாருக்கும் தெரியும் நான் கத்திக்க. Et je crie d'une telle force, tellement la douleur est forte que tout le monde m'entend. அந்த வலி அந்த அளவா இருக்கிறபடினால நான் அந்த அளவுக்கு நான் கத்துவன். Mais là bizarrement, je suis partie jusqu'à la salle de bain sans crier de douleur. ஆனா அந்த நாள் மாத்திரம் நான் கத்தாமல் நடந்து அந்த சல்துபாக்குள்ள அந்த வாஷிங் ரூமுக்குள்ள நான் போனேன். Et moi inconsciemment je pensais que j'étais encore en train de rêver, j'étais encore dans mon sommeil. ஆனா நான் நினைச்சேன் இது கனவு காண்றேன், இன்னும் நான் நித்திரை கொண்டிருக்கிறேன்னு சொல்லித்தான் நான் என்னுடைய சிந்தனையில ஒரு நினைவு. Je me suis vue devant le miroir. நான் என்னுடைய கண்ணாடி முன்பதாக நான் பார்க்கும்போது j'ai vu ma brosse à dents. என்னுடைய பல்லு விளக்குற இது இருந்தது. Et je me suis dit, bah tiens, je vais me brosser les dents devant le miroir. அப்ப நான் நினைச்சேன், ஓகே நான் என்னுடைய கண்ணாடிக்கு முன்னால நானே நான் பிரஷ்ஷால நான் தீட்ட போறேன்னு சொல்லி நினைச்சேன். Donc je me brosse les dents. அப்ப அந்த நேரத்துல நான் என்னுடைய பல்ல விளக்குறேன். Et je me dis, bah tiens, je vais me laver le visage moi-même. ஓகே நான் பல்ல விளக்கிட்டேன், ஓகே நானே முகத்தை நான் கழுவ போறேன்னு சொல்லி நினைச்சேன். Donc je me lave le visage. அப்ப நான் முகத்தை நான் கழுவுறேன். Et là je me retourne et je vois les béquilles. அப்ப நான் திரும்பி பார்க்கறேன், அந்த தடி இருக்குது. Et je me dis, bon, je vais essayer d'aller jusqu'à la chambre sans les béquilles du coup. அப்ப நான் நினைக்கிறேன், ஓகே நான் திரும்ப நான் ரூமுக்குள்ள அந்த தடி இல்லாம நான் போறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Et comme je me suis lavé le visage, là j'étais vraiment bien réveillée. அப்ப நான் முகத்தை நான் கழுவின நேரத்துல அப்ப நான் நினைக்கிறேன், ஓகே நான் கனவு இல்ல, உண்மையாவே நான் ஒளிம்பித்தான் இருக்கிறேன். Et je commence à poser un pied. அப்ப நான் ஒரு காலை எடுத்து வைக்கிறேன். Et c'est là que j'ai compris அப்பதான் நான் புரிந்து கொண்டேன் que Dieu il avait opéré son miracle. அப்ப ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். J'ai réussi à marcher jusqu'à la chambre. நான் ரூம் வரைக்கும் நான் நடந்து போய்
Et c'est là que j'ai vu ma famille devant moi. அப்ப என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மாமா அத்தை எல்லாரும் முன்னால வந்து நின்றவ. Et je leur ai dit mais regardez, je marche. அப்பா கிட்ட நான் சொன்னேன், இங்க பாருங்க நான் நடக்கிறேன். Et là, on s'est tous mis à glorifier notre Seigneur. அப்ப அந்த நேரத்துல ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க நாங்கள் ஆரம்பித்தோம். Et cette épreuve, elle m'a aidé aussi à tisser un lien spécial avec le Seigneur. அப்ப இந்த சூழ்நிலை, இந்த போராட்டம் தேவனோட ஒரு பெரிய ஒரு உறவை கட்டினது என்னோட சேர்ந்து. Se lever, s'asseoir, marcher, être debout. எழும்பி நடக்கிறது, இருக்கிறது எல்லாம். Tout ça pour moi c'était normal. முந்தி எனக்கு சாதாரணமா இருந்தது. Je pense que pour vous aussi c'est normal. உங்களுக்கும் அது சாதாரணமா தான் காணப்படும். Vous rentrez dans une pièce. நீங்கள் ஒரு ரூமுக்குள்ள நீங்க போகும்போது, vous voyez une chaise. நீங்கள் ஒரு கதரை காணும்போது, vous vous asseyez. நீங்கள் சாதாரணமா போய் உட்காருவீங்க. vous vous levez. நீங்கள் சாதாரணமா எழும்புவீர்கள். vous allez dans une salle, vous marchez. நீங்கள் சாதாரணமா ஒரு ரூம்ல போய் நீங்கள் நடப்பீர்கள். Mais Dieu m'a appris à ce moment-là ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். que c'est grâce à Dieu que je fais tout ça. ஆண்டவர் மூலமா தான், தேவன் மூலமா தான் இதெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி. J'avais pas l'habitude de dire merci Seigneur parce que je me lève. நான் நான் ஒரு நாளும் நான் ஆண்டவர்ட்ட சொல்லல, நான் கதிரிலிருந்து எழும்பும்போது நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. Je me suis jamais dit avant je suis en train de marcher, merci Seigneur. நான் நடக்கிறேன் ஆண்டவரே நன்றி என்று சொல்லி நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. Mais depuis cette épreuve, ஆனா இந்த சூழ்நிலை நடந்ததிலிருந்து je le fais maintenant. நான் அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் நான் ஆண்டவரே நன்றி, எழும்பும்போது நன்றி, நடக்கும்போது நன்றி. Parce que c'est grâce à Dieu que je me suis levé et que j'ai marché. ஏன் சொன்னா அவர் நிமித்தம் தான் நான் இன்றைக்கு நான் நடக்கிறேன். C'est grâce à Dieu que je respire encore. தேவனால தான் நான் இன்றைக்கு நான் சுவாசிக்கிறேன். C'est grâce à Dieu que mes enfants sont en bonne santé. தேவனால தான் என்னுடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கிறார்கள். J'avais voulu un témoignage quand j'étais encore plus jeune. நான் சிறு வயதில நான் ஒரு சாட்சியை கேட்டேன். J'ai voulu un témoignage. எனக்கென்று சொல்லி ஒரு சாட்சியை நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். Et Dieu m'en a créé un à travers cette épreuve. இந்த சூழ்நிலை மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்தார். Et c'est vrai que j'avais demandé la force à Dieu pour supporter ces douleurs pour mon bébé. நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பலன் வேண்டும், இந்த குழந்தையை நான் வடிவா பெற்றுக்கொள்வதற்கு குழந்தை பலன் வேண்டும் என்று கேட்டேன். Donc je lui disais aide-moi alors à supporter cette douleur. அப்ப இந்த பலவீனத்தை இந்த பலவீனத்தை தாங்குவதற்கு எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். Et là je me suis dit, அப்பதான் நான் எனக்குள்ளே நினைத்து கொண்டேன், moi en tant que maman je suis capable de supporter cette grosse douleur pour mon enfant. நான் தாயாகிய நான் என்னுடைய குழந்தைக்காக எல்லா வலியையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு பலன் இருந்தபடினால, alors combien Dieu est capable de faire les choses pour vous qui êtes ses enfants. அப்ப எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்காக செய்யக்கூடும் என்று சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். Dieu il a tant aimé le monde, il a tant aimé vous et moi. ஆண்டவர் இந்த உலகத்தை அதிகமா நேசித்தபடினால, உங்களையும் எங்களை நேசித்தபடினால, qu'il a donné son fils unique pour nous. எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். C'est pas Dieu qui ramène la maladie. ஆண்டவர் உங்களுக்குள்ள வியாதிகளை கொண்டு வர்றது இல்ல. C'est le diable qui a ramené la maladie. பிசாசு தான் வியாதிகளை கொண்டு வருகிறது. C'est lui qui a ramené les problèmes qui ramène les problèmes dans votre vie. பிசாசு தான் அந்த பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. Est-ce que vous savez pourquoi? ஏனென்று தெரியுமா? Parce que lui, il sait ce que vous pouvez devenir. ஏனென்னு சொன்னா தேவனுக்கு தெரியும் நீங்கள் நாளைக்கு எப்படியாக எழும்ப போறீர்கள் என்று சொல்லி. Il a peur de ce que Dieu va faire avec vous aujourd'hui. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுது. ஏனென்னு சொன்னா தேவன் நாளைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். Et du coup, il crée des tempêtes dans votre vie. அதுக்காகத்தான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில अनेक புயல் காற்றுகளை உருவாக்குகிறார். Pour pas que vous deveniez ce que Dieu a prévu que vous soyez. நீங்கள் எப்படியாக வர வேண்டும் என்று சொல்லி அவன் வரக்கூடாது என்று சொல்லி அவன் தடையை போடுகிறான். Et aujourd'hui, j'ai envie de vous dire, நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், les tempêtes vont arriver dans votre vie. உங்களுடைய வாழ்க்கையில புயல் காற்று வரும். Les problèmes vont arriver dans votre vie. பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். Les maladies peuvent arriver dans votre vie. வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். Mais Jésus-Christ, il domine sur tout ça. ஆனா இயேசு கிறிஸ்து அதன் மேல ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். Est-ce que vous avez la foi que Jésus-Christ est en vous? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Est-ce que vous avez la foi? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Alors vous aussi vous dominez sur ça. அப்ப நீங்களும் அதன் மேல நீங்கள் ஆளுகை செய்ய Parce முடியும். que Jésus-Christ est en vous. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். Vous pouvez être dans une situation où vous ne voyez plus de chemin.
எந்த ஒரு பாதை இல்லாத இடத்துக்கு நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள். Les médecins ne voyaient plus la capacité en moi de marcher. டாக்டர்மார் எனக்குள்ள இருக்கிற அந்த சுகவீனத்தை தான் பார்த்தார்கள். சுகம் வெறுமென்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. Plus de 20 médecins ont dit que j'allais plus marcher. எத்தனையோ டாக்டர்மார் நான் நடக்க முடியாது என்று சொன்னார்கள். Mais je suis là devant vous grâce à Dieu. ஆனா உங்களுக்கு முன்பதாக நான் நிக்கிறேன்னு சொன்னா தேவனுடைய கிருபை. Pourquoi? ஏன்? Parce que c'est Jésus-Christ qui domine sur ça. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த பிரச்சனையின் மேலே ஆளுகை செய்தவர். Certains vous ont peut-être dit que vous n'avez plus d'avenir. சில பேர் உங்களை பார்த்து சொல்லிருப்பீனம் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிருப்பீனம். Peut-être que vous êtes face à un mur et que vous ne voyez plus de chemin. சில வேளை ஒரு சுவருக்கு முன்பதாக எந்த ஒரு பாதை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். Mais notre Dieu est le Dieu qui crée des chemins là où il y en a pas. ஆனா எங்களுடைய தேவன் வழி இல்லாத இடத்துல புது வழியை துறக்கிறவர் எங்களுடைய தேவன். ஆமென். Amen. ஆமென். Gardez la foi en Dieu. விசுவாசத்தை உங்களுடைய இதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். Il s'occupe de votre vie comme personne d'autre ne pourra le faire. ஏன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துகிறவர் அவர்தான். Personne ne pourra autant mieux s'occuper que lui-même. வேற யாரும் அப்படியாக உங்களை வழி நடத்த முடியாது. Amen. ஆமென். J'aimerais qu'on se lève et qu'on prie. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். Amen. எங்களுடைய வாழ்க்கையில வந்த அந்த புயல் காற்றை ஆண்டவர் அகற்றி விட்டார். Amen. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற புயல் காற்றான பிரச்சனைகள் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கி போகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Amen. நீங்களும் விசுவாசித்தால், உண்மையாக விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் விசுவாசிக்கவில்லை, ஏன் அற்ப விசுவாசியே என்று சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால், மெய்யாகவே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் ஒரு விசை கண்களை மூடி, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், போராட்டம், இந்த புயல் காற்று நீங்க வேணும் என்று சொல்லிட்டு அந்த புயல் காற்றை பார்த்து நாங்கள் சொல்ல போகிறோம், ஏய் புயல் காற்று நீ இறையாதே, அமைதலாயிரு என்று நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் எங்களுடைய அடையாளம் என்ன? எங்களுடைய அடையாளம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அடையாளம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அடையாளம். கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் எழும்ப போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குரல்களை எழுப்பி, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனையை தேவனுக்கு முன்பதாக வைத்து, ஆண்டவரே எனக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த குடும்பத்துக்குள்ள எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வியாதி எனக்குள்ள இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கதறினால் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஜெபியுங்கள், ஆண்டவர் இடத்துல ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஒரு விடுதலை எனக்கு வேண்டும், ஒரு விடுதலை எனக்கு வேண்டும். இந்த புயல் காற்று அகன்று போக வேண்டும், இந்த புயல் காற்று அமைதலாக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே எனக்கு ஒரு புதிய ஒரு விடுதலை எனக்கு வேணும் என்று சொல்லி